சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஐயப்பர் பற்றி. சபரிமலை ஐயப்பன் கோவில் சுயம்புலிங்க பூமி, யாக பூமி, பலி பூமி, யோக பூமி, தபோ பூமி, தேவ பூமி, சங்கமம் பூமி அப்படின்ற 7 சிறப்புகளை கொண்டது. ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னா நம்ம பாவங்கள் அழிந்து ஞானத்தை பெற ஐயப்பனை சரணடைகிறோம் அப்படின்னு பொருள். ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறதுனால நல்ல பழக்கங்கள் ஏற்பட்டு பலரோட வாழ்க்கை முறையே மாறி இருக்குது. இதனால தான் ஆண்டுக்கு ஆண்டு ஐயப்பனை தேடி செல்றவங்களோட எண்ணிக்கையும் அதிகரித்தபடியே இருக்கு. சபரிமலைக்கு முதல்ல மாலை அணிந்து செல்றவங்க 48 மைல் கொண்ட பெரிய பாதையில தான் செல்லணும் அப்படின்றது மரபு. கன்னி பூஜை நடத்தி விருந்து கொடுக்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது. உளமார்ந்த பக்தி உன்னையே ஐயப்பன் விரும்புறாரு. கடன் வாங்கியாவது சபரிமலைக்கு வா அப்படின்னு தன்னோட பக்தர்களுக்கு ஐயப்பன் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. அதுக்கான வாய்ப்பை அவரே உருவாக்குவாரு. சபரிமலையை அடைஞ்சதும் சரணம் சொன்னபடியே செல்லணும். உங்களோட கழுத்துல இருக்கக்கூடிய மாலை நெஞ்சில அடிபடும் போதெல்லாம் ஐயப்பன் உங்களோட மனசாட்சியை தட்டிட்டே இருக்கிறாரு அப்படின்றத மறந்துடாதீங்க. ஐயப்பன் தன்னோட அவதாரத்தப்போ தன்னோட படைகளோட ஆடினபடியே காட்டுக்குள்ள போனாரு. அதை நினைவுபடுத்துறதுக்காக தான் சாமி திந்தக்கதோம் ஐயப்ப திந்தக்கதோம் அப்படின்ற பேட்டை துள்ளலே நடக்குது. மகிழ்ச்சியை வதம் செஞ்ச மணிகண்டன் அவளோட உடல் வளர்ந்து பூமிக்கு மேல வரக்கூடாது அப்படின்றதுக்காக கனமான கல்லை வச்சதா வரலாறு உண்டு. இதை நினைவு கூறக்கூடிய வகையில அழுதையில எடுத்தக்கூடிய கல்லை கல்லிடம் குன்று பகுதியில் பக்தர்கள் போடுறாங்க. சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் பொது இடங்கள்ல வச்சு அதிக பணத்தை மற்றவங்க பார்க்கக்கூடிய வகையில எடுக்கக்கூடாது. பணத்தை நிறைய கையில வச்சிருக்கிறதுக்கு பதிலா பம்பையில இருக்கக்கூடிய ஏடிஎம்களை பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த மெர்ரிலேண்ட் சுப்பிரமணியம் அப்படின்றவர் சுவாமி ஐயப்பன் அப்படின்னு ஒரு படத்தை தயாரிச்சாரு. அந்த படம் மூலமா கிடைச்ச லாபத்தை கொண்டு பம்பையில இருந்து நீலிமலை ஏற ஆரம்பிக்கிறப்போ இடதுபுறம் காணப்படக்கூடிய ஏற்றமான பகுதியில இருந்து சபரிமலை வரைக்கும் பாதையும் அமைச்சாரு. இதனால அந்த பாதை சுப்பிரமணியர் பாதை அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை இந்த 3 அகந்தைகளையும் விரட்டுறதுக்காக தான் சபரிமலை 18ஆம் படியில 3 கண்களை உடைய தேங்காயை உடைக்கிறாங்க. 18ஆம் படியில ஏறுறப்போ பக்தர்கள் தங்களோட கோரிக்கையை ஐயப்பன் கிட்ட வைக்கணும் அப்படின்றது ஐதீகம். படியில ஏறும்போது நெரிசல் ஏற்படக்கூடிய பட்சத்துல உங்களோட கவனம் சிதறிவிடக்கூடாது. 18ஆம் படிகள்ல இரு முடியோட ஏறுறப்போ என்னதான் நெரிசல் ஏற்பட்டாலும் உங்களோட வேண்டுதல்களை மட்டும் விட்டுடாதீங்க. இது ரொம்பவே முக்கியம். சபரிமலை ஐயப்பன் கோவில்ல தத்துவமசி அப்படின்னு கூடிய தத்துவம் எழுதப்பட்டிருக்கு. தத்துவமசி அப்படின்னா நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் அப்படின்னு பொருள். சபரிமலை 18 படிகளும் பல 100 ஆண்டுகளாகவே கற்களாவே இருக்கு. கோடிக்கணக்கான பக்தர்கள் அதுல தேங்காய் உடைச்சதுனால படிகள் சிதலமடையக்கூடிய ஆபத்து ஏற்பட்டது. இதனால 1985ஆம் ஆண்டு அக்டோபர் 30ல 18 படிகளும் பஞ்சலோகத்தால மூடப்பட்டிருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவில் கோபுரம் விமானங்களை பிரபல தொழிலதிபர் விஜய் மல்லையா தங்க கவசமும் ஆட்சி கொடுத்தாரு. ஐயப்பனோட படையில சேனாதிபதியா இருந்த கடுத்த சுவாமி அதாவது கருப்ப சுவாமி 18 படிக்கு கிட்டக்க பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாங்க. அவருக்கு முந்திரி திராட்சை சுருட்டு படைச்சு வழிபட்டா தோஷங்கள் விலகி நன்மை உண்டாகும். சபரிமலையில் இருக்கக்கூடிய பஸ்ம குளத்துல குளிச்சா புண்ணியம் உண்டாகும் அப்படின்றது ஐதீகம். சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை நேரத்துல அர்ச்சனை செய்வாங்க. அர்ச்சனை சீட்டு பின்பக்கத்துல உங்களோட ராசி நட்சத்திரத்தை ஆங்கிலத்தை எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அர்ச்சனை செஞ்சு கொடுப்பாங்க. சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்க ஐயப்பனோட அருள் பிரசாதத்தை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உறவினர்களுக்கும் முறைப்படி கொடுத்தாதான் யாத்திரை பூரணத்துவம் பெறும் அப்படின்றது ஐதீகம். சபரிமலை ஐயப்பன் கோவில் ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள் திறந்திருக்கும். அந்த நாட்களை தெரிஞ்சுட்டு அங்க போயிட்டு வாங்க. திருப்பதி லட்டு, பழனி பஞ்சாமிர்தம் மாதிரி சபரிமலையில அரவணை பாயசம் புகழ் பெற்றது. அரிசி, நெய், சர்க்கரை, ஏலக்காய் கலந்து அரவணை பாயசம் தயாரிக்கப்படுது. பந்தளத்துல இருந்து சபரிமலை வரைக்கும் ஐயப்பனோட ஆபரண பெட்டியை சுமந்து வர 15 சங்கங்கள் இருக்கு. சபரிமலையில ஜனவரி 19ஆம் தேதி மண்டல பூஜை நிறைவு பெறுது. அன்னைக்கு தண்ணீர்ல குங்குமம் கலந்து மஞ்சமாதா சன்னதியில பூஜை செய்வாங்க. இதுக்கு குருதி பூஜை அப்படின்னு பெயர். இதை பத்தி ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன். எண்டு ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும். ஐயப்பன் அப்படின்ற தலைப்புல ஐயப்பன் பற்றின நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம போய் அதை சர்ச் பண்ணி பாருங்க. சபரிமலை பொன்னம்பலமேட்ல மகர சங்கராந்தி அன்னைக்கு தோன்றக்கூடிய ஜோதிய அப்பச்சிமேடு, பம்பை, பெரியானை வட்டம், புல்மேடு இந்த இடங்கள்ல இருந்தும் பார்க்கலாம். புல்மேடு பகுதியில தான் இந்த ஜோதி நல்லா தெரியும். சபரிமலையில பக்தர்கள் கொடுக்கக்கூடிய பொருட்கள் சன்னிதானம் கிட்டக்க வாரம் 2 முறை ஏலம் விடப்படுது. விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஏலம் எடுக்கலாம். சபரிமலைக்குள் செல்போன் பேச தடை உள்ளது. அதனால நடைப்பந்தல் தொடங்குறதுக்கு முன்னாடி செல்போன்களை பத்திரமா கொடுத்துட்டு விடுறது ரொம்பவே நல்லது. ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் செய்யப்பட்டு வரக்கூடிய சேவைகள் காரணமா லட்சக்கணக்கான பக்தர்கள் பயனடைஞ்சும் வராங்க. சபரிமலையில மஞ்சமாதா கோவில் கிட்டக்க தபால் நிலையம் இருக்கும். அங்க இருக்கக்கூடிய தபால்கள்ல 18 படி தபால் முத்திரையும் பதிக்கப்படுது. சபரிமலையில விழா காலங்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்காக நீதிபதி ஒருத்தரை கேரளா ஐகோர்ட் நியமனம் செய்து இந்த நீதிபதிக்கு எல்லா அதிகாரமும் வழங்கப்படுது.
நடைப்பந்தல் கிட்டக்க டாடா நிறுவனம் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்காங்க. மண்டல பூஜை நாட்கள்ல ஏராளமான டாக்டர்கள் இங்க வந்து சேவை செய்றாங்க. சபரிமலையில எல்லா இடங்களையும் தண்ணி குடிக்காதீங்க. தேவஸ்தானம் தரக்கூடிய சுக்கு தண்ணீர் வாங்கி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சபரிமலையில தினமும் அதிகாலை 3 மணிக்கு கோவில் திறந்ததும் சுப்ரபாதம் பாடப்படுது. நடிகர் நம்பியார் சபரிமலை தேவஸ்தானம் அனுமதி பெற்று பல கட்டிடங்களை கட்டினாரு. அதுக்கப்புறமா சபரிமலை சன்னிதானம் நகரம் போல மாறிடுச்சு. கேரள கவர்னரா இருந்த பி.வி. கிரி நடந்து மலையேற இயலாத நிலையில இருந்ததுனால அவரை ஒரு பிரம்பு நாற்காலியில உட்கார வச்சு தூக்கி சன்னிதானத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பிரம்பு நாற்காலி கம்பு கட்டின டோலி முறையும் நடைமுறைக்கு வந்தது. ஐயப்பனுக்கு தினமும் இரவு 8 மணிக்கு புஷ்பாஞ்சலி நடத்தப்படுது. பக்தர்களே பூக்களை கூடையில எடுத்துட்டு வந்து கொடுக்கலாம். ஐயப்பனுக்கு விபூதி, சந்தனம், பால், பன்னீர், 108 1 ரூபாய் நாணயம், தேன், பஞ்சாமிர்தம், இளநீர் இந்த 8ம் கொண்டு செய்யப்படுது. அபிஷேகத்துக்கு அஷ்டாபிஷேகம் அப்படின்னு பெயர். ஐயப்பனுக்கு 1973ஆம் ஆண்டு சித்திரை திருநாள் மகாராஜா தங்க அங்கி தயாரித்து காணிக்கையா கொடுத்தாரு. 420 பவுன் கொண்ட இந்த தங்க அங்கி மண்டல பூஜையோட கடைசி நாள் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படுது. சபரிமலை ஐயப்பனோட உற்சவர் ஆண்டுக்கு ஒரு தடவை பம்பை ஆற்றுக்கு கொண்டு வரப்பட்டு ஆறாட்டு உற்சவமும் நடைபெறுது. அதுக்கப்புறமா ஐயப்பன் அலங்காரம் செஞ்சு பம்பா விநாயகர் கோவில் முன்னாடி மக்களோட தரிசனத்துக்காக 3 மணி நேரம் வைப்பாங்க. சபரிமலை வர முடியாத 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் இந்த சமயத்துல ஐயப்பனோட உற்சவரை தரிசனம் செய்யலாம். தஞ்சை மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த முருகையன் குருசாமி 50 ஆண்டுக்கும் மேல சபரிமலை சென்று வந்தவர். சபரிமலை செல்லக்கூடிய வழியில ஒரு பள்ளிவாசல் இருக்கு. பக்தர்கள் இங்க போய் தங்களோட விரதத்தையும் பிரம்மச்சரியத்தையும் முழுமையா கடைபிடிச்சோம் அப்படின்னு உறுதி செஞ்சுட்டு தான் சபரிமலைக்கு செல்லணும் அப்படின்றதும் ஐதீகம். ராமபிரான் தன்னோட தந்தைக்காகவும் மூதாதையர்களுக்காகவும் பம்பை கரையில தர்ப்பணம் செஞ்சதை அடிப்படையா கொண்டே இப்பவும் பக்தர்கள் தங்களோட மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யறதை வழக்கமாவே வச்சிருக்கிறாங்க. பரசுராமர் தர்மசாஸ்தாவோட கோயிலை சபரிமலையில் அமைச்சார். அப்போ மேற்கூரையோ சுற்றுப்புற சுவர்களோ கிடையாது. சாஸ்தாவோட சிலை மட்டும்தான் பிரதிஷ்டை செஞ்சாரு. இதுக்கப்புறமா மறு அவதாரம் எடுத்த தர்மசாஸ்தா பூமியில ஐயப்பன் அப்படின்ற பேர்ல வளர்ந்து தர்மசாஸ்தாவோட விக்கிரகத்துல ஐக்கியமா தவம் செஞ்சாரு. அப்போ சின்முத்திரையோட அமர்ந்தாரு. ஆத்மா பரமாத்மாவோட இணையறத சுட்டி காட்டுறது தான் சின்முத்திரையோட தத்துவம். வாழும் காலத்துல நல்லவனாய் வாழ்ந்துட்டா மறுபடியும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டாம் அப்படின்ற அரிய தத்துவங்களை உணர்த்தக்கூடிய தலம் தான் சபரிமலை. சபரிமலையில ஐயப்பன் தவம் இருக்கிறப்போ தன்னோட வஸ்திரத்தை முழங்கால சுற்றி கட்டிட்டு அமர்ந்தாரு. தியானத்துல இருக்கிறப்போ தன்னை வளர்த்த தந்தை வந்தால் கூட தியானத்திலிருந்து எழக்கூடாது அப்படின்ற நோக்கத்திலேயே எழ முடியாத நிலையில குத்துக்காலிட்டு அமர்ந்தார் அப்படின்ற சொல்றது உண்டு. ஐயப்பன் சிவனோட உடுக்கைய படுக்க வச்ச நிலையில இருக்கக்கூடிய பீடத்துல சிவனை மாதிரியே தியான கோலத்திலையும் அதாவது முக்தி தர்றது மாதிரியும் விஷ்ணுவை போல விழித்த நிலையிலையும் அதாவது காத்தல் தொழில அருள் கொடுக்கிறது ரொம்பவே விசேஷம். ஐயப்பன் தன்னோட வலது கையில பரமாத்மாவோட ஜீவாத்மா கலக்கக்கூடிய முத்திரையையும் இடது கையில ஜீவாத்மா பரமாத்மாவோட பாதத்தை சரணடையக்கூடிய தத்துவத்தையும் குறிக்கிறாரு. அதாவது மனிதன் இறைவனை சரணடைஞ்சா அவனோட கலந்துடலாம் அப்படின்றது ஐயப்பனோட முத்திரை குறிக்குது. இந்த ஆசனத்தை சாதாரண மனிதர்கள் செய்யறது கடினம். சென்னை பாரிமுனை அரண்மனைக்கார தெருவில் இருக்கக்கூடிய கச்சாலீஸ்வரர் கோவில்ல ஐயப்பனுக்கு சன்னதி இருக்கு. சபரிமலை கோவிலுக்கு தமிழகத்துல இருந்து ஐயப்பன் சிலை கொண்டு செல்லப்பட்டப்போ அவரை சில தளங்கள்ல வச்சு பூஜை செஞ்சாங்க. இங்க பூஜை செஞ்சப்போ 3 நாட்கள் வரையில சிலையை எடுத்து செல்ல சுவாமியோட உத்தரவு கிடைக்கல. அதுக்கப்புறமா தான் எடுத்துட்டு போனாங்க. சபரிமலை ஐயப்பன் இங்க இருந்ததை நினைவூட்டுறதுக்காக தனியா சன்னதியா அமைக்கப்பட்டிருக்கு. சபரிமலையில் நடக்கிறது மாதிரி இவருக்கு பூஜை முறை கடைபிடிக்கப்படுது. ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்துக்கு அப்புறமா இறைவன் மனித அவதாரம் எடுத்தது ஸ்ரீ ஐயப்பனோட அவதாரம் தான் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் சொல்லுவாங்க. குளத்துப்புழா ஐயப்பன் கோவிலுக்கு போய் வழிபட்டு குழந்தைகளை பள்ளியில சேர்த்தா கல்வியில சிறந்து விளங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இந்த வீடியோட எண்ட் ஸ்கிரீன்ல ஐயப்பன் அப்படின்ற தலைப்புல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்க. நிறைய ஐயப்பன் பற்றின தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மறக்காம போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன் உங்ககிட்ட வரும். நீங்களும் ஐயப்பன் பற்றியும் உங்களோட இஷ்ட தெய்வங்களை பற்றியும் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க முடியும். மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.